ஓகே, ஆல் ஆஃப் தி அபவ் பற்றி பார்த்தோம். இப்போது நன் ஆஃப் தி அபவ் சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி, இந்த மார்க்கெட் பிளேஸே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நன் ஆஃப் தி அபவ்னு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன். தட் இஸ் டெஃபினெட்லி அன் ஆப்ஷன். ஸோ எதையாவது ஒன்று சூஸ் பண்ணியே ஆகணும்னு டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடாது. எதையாவது ஒன்று சூஸ் பண்ணலைன்னா நம்ம கேம்லேயே இருக்க மாட்டோம், ரிஜெக்ட் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு டெஸ்பரேஷனில் எதையாவது ஒன்று சூஸ் பண்ண தேவையில்லை. நன் ஆஃப் தி அபவும் ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் வந்து கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணுமா, கட்டாயம் குழந்தை இருக்கணுமா, கட்டாயம் வேலைக்கு போகணுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவங்களோட ஒரு லைஃப் ஜேர்னியில் அவங்களோட வேல்யூஸ், பிலீஃப்ஸ், நீட்ஸ், ரெக்குயர்மெண்ட், தேவைகள் இதெல்லாம் சார்ந்து தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அந்த பேத்தில். ஸோ இப்போ அந்த பேத் வந்து ஃபார் சம் ரீசன், இப்போ மெஜாரிட்டி எல்லாம் கூட்டமாக கோவிந்தா போட்டால் நம்மளும் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபார் வேலிட் ரீசன்ஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும்னு கூட தேவையில்லை. ஸோ நம்ம ஆர்டோனாக இருக்கக்கூடாது. அதாவது நம்ம வேறு மாதிரி தனியாக தெரியக்கூடாது, நம்ம எல்லாருக்கூடையும் ஒத்து போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போகிறத விட, none of the above is also a choice. So honor your choice. இப்போது இந்த ஹோல் சர்க்கஸே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் ஒரு சாய்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, that is also a choice. all of the above வேணும்னு ஒரு சாய்ஸ் எடுக்கிறோன்னா that is also a choice. இல்லை எக்ஸ், ஒய் ஆர் ஜி வேணும்னா அதுவும் ஒரு சாய்ஸ். ஸோ இப்போ none of the above எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ், ஒய், ஜி ஆல் ஆஃப் தி அபவோட பெனிஃபிட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனுடைய பலன்கள் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அதுதான் none of the above ஆப்ஷனுடைய கேம். ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னா நம்மளுக்கு அங்கங்கே சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸாக இருக்கும். காம்ப்ரமைஸுங்கிறத விட நம்ம ஒரு அடாப்டபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, எல்லாமே 100% மாதிரி இருக்காது, பட் 100% இருக்கும். பட் மூணுமே ஒரு கலவையாக இருக்கும். 3ஓ 4ஓ வாட் எவர் இட் இஸ், ஆல்ங்கிறதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஒரு கலவையாக இருக்கும். அது சீசனுக்கு சீசன் வித்தியாசப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு இதுதான் வேணும், கல்லை உடச்சி சிற்பம் செய்கிறது தான் எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், அதுதான் வேணும். அப்போ போயிட்டு ஏர்ப்ளைன் ஓட்டுறவங்க பைலட்டோட பெனிஃபிட்ஸோ சேல்ரியோ லைஃப் ஸ்டைலோ கிடைக்காது.